நீங்க வண்டலூர், கேளம்பாக்கம், ஓஎம்ஆர், தையூர் இந்த சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல இடமோ அல்லது வீடோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல லோ பட்ஜெட்ல கொடுத்தாலுமே ஃபுல்லா பாருங்க செம்மையா டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு செம்ம டெவலப்போட லோ பட்ஜெட்ல தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. சென்னையோட சவுத் சைட்ல நீங்க லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா சாரே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். ஸோ அதனால மறக்காம சென்னையோட சவுத் சைட்ல நீங்க வீடோ லேண்டோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் கையில ஒரு 30,000 ரூபாய் இருந்தா போதும், இங்கே அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணலாம். சூப்பர், ஓகே. அதாங்க. ஸோ டிடிசிபி ரேரா ரெண்டு அப்ரூவலுமே இருக்குது. இது இல்லாமல் உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபா புக்கிங் அட்வான்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே சொந்தமாக உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் சென்னையோட சவுத்தில், அதாவது தாம்பரமாக இருக்கட்டும், இது போல் காயாராக இருக்கட்டும், காட்டாங்குளத்தராக இருக்கட்டும், இது போல் சென்னையோட சவுத்தில் நீங்கள் இடம் பார்க்குறீங்க அப்படின்னா சாரே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாங்க. பக்கத்துல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டர்லா வருது. கவர்மெண்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நிறைய வருது. ரெண்டாவது உங்களுக்கு நம்ம மேடவாக்கத்துல இருந்து திருப்பூர் வரையும் பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலையா மாத்த போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, ரெடி டு பில்டுக்கும் சரி இந்த சைடு பக்காவா சூட் ஆகும் சார். ஓஎம்ஆர் சர்க்கிள்ல நிறைய பேர் லேண்டை தேடுவாங்க. அப்படி தேடுறவங்களுக்கு நம்ம சைட்டை ஒரே ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த ரேட்டுக்கு ஓஎம்ஆர் சர்க்கிளில் யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச்சில் யார் லேண்டை தேடினாலும் இந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியாது சார். நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸியாக தான் இருக்காங்க. சார் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் வீட்டுக்கு போய் நம்மளோட சைட்டோட டெவலப்மெண்ட்டு, இதோட க்ரோத் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம் சார் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை வெறும் 30,000 ரூபாய் உங்ககிட்ட டோக்கன் அட்வான்ஸ் இருந்தாலே போதும், இங்கே உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்து பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ நம்ம கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் சார். ஆக்சுவலி நீங்க யார் அப்படின்னு நல்லா தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் தெரியாது. அதனால சொல்லுங்க, உங்க பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, நீங்க என்ன பண்றீங்க? சார் நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வேல்யூ ரியாலிட்டி சார். நான் வேல்யூ ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன் சார். சூப்பர், ஓகே. ஆக்சுவலி வேல்யூ ரியாலிட்டியில் நிறைய ப்ராஜெக்ட் நம்மளே பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது? சார் இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா சரசா மெக்னோரா சார். சரசா மெக்னோரா, ஆமாம். சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஓஎம்ஆர் காயாரில் லொக்கேட்டாக இருக்கு. ஓகே, எப்படி சொல்றதுன்னா குறிப்பாக நம்ம வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்து பில்டிங் தான் சார். அதாங்க. ஸோ இதுங்க விஐஎஸ் ஸ்கூல், வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஓகேங்களா? இதுக்கு அட்ஜாயின்ட் காம்பவுண்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகுது. சென்னையோட சவுத் சைடில் நீங்கள் லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சாரே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். ஸோ அதனால மறக்காம சென்னையோட சவுத் சைடில் நீங்கள் வீடோ லேண்டோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சாரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, இந்த ப்ராஜெக்ட் சொல்லுங்க, இது எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், உள்ளுக்கு என்னென்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சார் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் சார். ஓகே, ஒரு டவுன்ஷிப் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல்லி காமன் வால் கொடுத்துருக்கோம். ஓகே, பிளாக் டாப் ரோடு 30, 33 கட் ரோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 அடியில் வருது. ஓகே, ஈபி லைன் உள்ள வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 3 பேஸ் ஈபி லைன், சோலார் ஸ்ட்ரீட் லைட், பர்டிகுலராக எல்லா ப்ராடக்ட்டுமே அவனி ட்ரீ வருது உங்களுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா வருது உங்களுக்கு, செக்யூரிட்டி இருக்காங்க, கேட்டு வருது. வெளியில பார்த்தீங்கன்னா பெரிய உங்களுக்கு கிராண்டான ஆர்ச் உங்களை வெல்கம் பண்ணும். உள்ள பார்த்தீங்கன்னா 2 பெரிய பார்க் வருது சார். ஓகே ஓகே, அதாங்க. ஸோ கிட்டத்தட்ட 7 ஏக்கர்ல ஒரு பெரிய டவுன்ஷிப், ஓகேங்களா? ஆனா இங்க ரேட் கம்மியா கொடுத்தாலுமே உள்ளுக்குள்ள செம்மையா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே வந்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும், அந்த அளவுக்கு சூப்பர் டெவலப் பண்ணிருக்காங்க. ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ நீங்க என்னென்ன அப்ரூவல் சார் வாங்கி வச்சிருக்கீங்க? சார் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம் சார். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கையில் ஒரு 30,000 ரூபாய் இருந்தால் போதும், இங்கே அவங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை புக் பண்ணலாம். சூப்பர், ஓகே. அதாங்க. ஸோ டிடிசிபி ரேரா ரெண்டு அப்ரூவலுமே இருக்குது. இது இல்லாமல் உங்ககிட்ட ஒரு 30,000 ரூபா புக்கிங் அட்வான்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் இங்கே சொந்தமாக உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஓகே சார், ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ன டெவலப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் எந்த மாதிரிலாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது? சார் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆன் ரோடு சைட்டு சார். நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலூர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. ரொம்ப முக்கியமான ஹைலைட், ஓகேங்களா? சென்னையிலையும் கிட்டத்தட்ட டாப் 5க்குள்ள இந்த ஸ்கூல் இருக்குது, இன்டர்நேஷனல் ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலுக்கு அப்படியே அட்ஜாயின்ட் காம்பவுண்டில் தான்
தான் இந்த ப்ராஜெக்ட் கேட்டாக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்தில் பில்லா பேங்க் ஸ்கூல் இருக்கு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா OMR சர்க்கிளில் வரனால காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா VIT இருக்கு சார். அதே பார்த்தீங்கன்னா கிரசன்ட் இருக்கு, சத்யபாமா இருக்கு, உங்களுக்கு செட்டிநாடு இருக்கு, எக்கச்சக்கமான காலேஜ் இருக்கு. கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் கேளம்பாக்கம் ஸ்ட்ரெச் வழியாகவும் வரலாம், OMR டு ECR ஸ்ட்ரெச்சில் வரலாம், திருப்பூர் இருக்கு உங்களுக்கு. இதோட ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டர்லா வருது. கவர்மெண்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. ரெண்டாவது உங்களுக்கு நம்ம மேடவாக்கத்துல இருந்து திருப்பூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 வழிச்சாலையாக மாற்ற போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ரெடி டு பில்டுக்கும் சரி இந்த சைட் பக்காவா சூட் ஆகும் சார். சூப்பர், ஓகே. அதாங்க ஸோ சாஸ்திர மாதிரி தான் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படினாலும் சரி, இல்லை உடனே வீடு கட்டி குடியேறணும் அப்படினாலும் சரி, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா சார் சொன்ன மாதிரி தான் வண்டலூரில் ஆரம்பிச்சிங்கன்னா கிறிஸ்டன்ட்டில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கிறிஸ்டன்ட்டு, தாகூர், VIT, இந்த பக்கம் செட்டிநாடு, ஸோ வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் தான் இருக்குது. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு எஜுகேஷனல் ஹப்னே சொல்லலாமுங்க. ஸோ எஜுகேஷனல் ஹப்புக்குள்ள தான் இந்த ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது சார். இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஹப்பு மட்டும் கிடையாது, ஐடி ஹப்பு. எப்படின்னா உங்களுக்கு நம்ம OMR சிறிசேரியில் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐடி கோரிடார் வந்து நிறையா இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு இது சூட் ஆகும் சார். சூப்பர், ஓகே. அதாங்க ஸோ எஜுகேஷன் ஹப்பாக இருக்கட்டும், இது இல்லாமல் சார் சொல்கிற மாதிரி ஐடி ஹப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கு. ஓகே சார், ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ப்ராஜெக்ட்டில் பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, இங்கே பிளாட் சைஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ இருக்குது சார்? இப்போ எப்படி சொல்கிறதுன்னா OMR சர்க்கிளில் நிறைய பேர் லேண்டை தேடுவாங்க. அப்படி தேடுறவங்களுக்கு நம்ம சைட்டை ஒரே ஒரு வாட்டி வந்து விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இந்த ரேட்டுக்கு OMR சர்க்கிளில் யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். ப்ரைஸை சொல்லுங்கன்னு கேட்பீங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 2550 ரூபா தான் சார் ப்ரைஸ். சூப்பர், ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் டு கேளாம்பாக்கம் ஸ்ட்ரெச்சில் யார் லேண்டை தேடினாலும் இந்த ப்ரைஸுக்கு வாங்க முடியாது சார். ஓகே, ஓகே. அதாங்க ஸோ நீங்கள் வண்டலூர் டு கேளாம்பாக்கம் சரௌண்டிங்கில் மாம்பாக்கம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேட்டில் உங்களால் வேறு எங்கேயுமே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கம்மியாக கொடுக்குறாங்க சார். நீங்கள் மறுபடியும் உங்களுக்கு நான் ரேட்டை சொல்கிறேன். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2550 ரூபா தான் சார் உங்களுக்கு. மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு சார் இல்லை சார் நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குற ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் எனக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 16 லட்ச ரூபா தான். 2BHKல வீடு வேணுங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 35 லட்ச ரூபா இருந்தால் போதும். 2BHKல வீடு நாங்களே கட்டித்தரோம் சார். அதாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 16 லட்ச ரூபாய்க்கு லேண்டும் 30 லட்ச ரூபாய்க்கு வீடுங்க. 1BHK இல்லை 2BHK வீடு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ ஆல்ரெடி இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் 2550 ரூபா இல்லையா? ஸோ இது ஃபியூச்சரில் க்ரோத் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் இந்த பக்கம் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க சார்? கண்டிப்பாக க்ரோத் ஆகும் சார். காரணம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு OMRல பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஐடி கம்பெனி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒண்டர்லா பக்கத்தில் வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா நம்ம மாமல்லபுரம் அந்த ஸ்ட்ரெச்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய வருது. ஹைலைட்டை பொறுத்த வரைக்கும் க்ரோத் எப்படி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோடை வச்சு தான் ஆகும், கனெக்டிவிட்டி வச்சு தான் ஆகும். இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருப்பூர் இருக்கு, OMR டு ECR, வண்டலூர் டு கேளம்பாக்கம், இந்த மாதிரி கனெக்டிவிட்டி இருக்கு. இதோட ஹைலைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேடவாக்கத்துல இருந்து நம்ம திருப்பூர் வரையும் பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலையா மாத்த போறாங்க. அதை மைண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது, பிரைவேட்ல இருந்து நிறைய ப்ராஜெக்ட் உங்களுக்கு அப்கமிங்ல வருது. அதனால growthக்கு பஞ்சம் இல்லாத ஒரே லொகேஷன் சார் இது. இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட் 2550 ரூபா போகுது, ஃபியூச்சர் growth இருக்கு அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா சார் சொன்னார் இல்லையா? ஸோ பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 வழிச்சாலை வருது. ஓகேங்களா? ஸோ எந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல இந்த ரோடு டெவலப் ஆகுதோ கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க growth எதிர்பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது ஸோ கனெக்டிவிட்டியும் ஈஸியா இருக்குது, இது எல்லாமே ரோடு டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. ஓகே சார், ஸோ இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்க சைட் சர்ச் பண்ணி தரீங்களா சார்? இப்போ நிறைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா கஸ்டமருக்கு நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோம். நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ பிஸியாக தான் இருக்காங்க. சார் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் கஸ்டமர் வீட்டுக்கு போய் நம்மளோட சைட்டோட டெவலப்மெண்ட், இதோட growth என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலாம் சார் உங்களுக்கு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வீடு போவீங்க இல்லையா? ஆமாம் சார், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். சூப்பர், ஓகே. அதாங்க ஸோ சார்ட்ட பார்த்தீங்கன்னா சென்னையோட சவுத்தில் எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்க கூட சாரோட டைரக்ட் நம்பர் தான். ஸோ நீங்க கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா சாரு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்க வீட்டுக்கே வந்து சார் என்னென்ன சைட்லாம் பண்றாரோ அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்க பட்ஜெட்டுக்கும் உங்க லொகேஷனுக்கும் எந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் வரை நான் உங்கள் அமீர். தடை பாய் செய்யும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.